ஒரு பாம்பேயில் ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் பெருசு ஒரு இன்ஸ்டாகிராம் வைரலாக போச்சு. ஒரு அட்டத்துக்குள்ளே ஒரு பையன் மேலே ஏறி படுப்பான். நான் தான் இன்றைக்கி என் வேலை முடிஞ்சிட்டு ஸ்விக்கிமா எல்லோரும் காசு அனுப்பிச்சா அவனுக்கு நிறைய காசு அனுப்பிச்சான். அவன் வந்து ஒரு அட்டத்து மேலே ஏறி ஒரு ஏணி மேலே ஏறி ஒரு ரூம்குள்ளே போய் ஒரு பொந்துக்குள்ளே படுத்துட்டு இதுதான் என் ரூமும் பாம்பேயில் க்ளவுட் கிச்சன் மாதிரி வீட்டு வாசலில் அங்கே இங்கே போட்டு விற்றுனோம்னா இட் இஸ் நாட் மோர் ப்ராஃபிட்டபுள். ஓகே, அவனுக்கு இதுவும் கிடைக்காது, எது சிலிண்டரும் அவனுக்கு ஜிஎஸ்டி அது இந்த நம்பர்லாம் இல்லைன்னா அவனுக்கு கிடைக்காது. தள்ளுவண்டி கடையெல்லாம் இப்போ கஷ்டம். ஏன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் நீ ஜிஎஸ்டி கட்டணும். அவன் ஏணி வச்சு எப்படி குதிச்சாலும் 20 லட்ச ரூபா டர்ன் ஓவர் அவனால் பண்ண முடியாது. ஹாஸ்டலில் போட்டு ஒரு 1200 பேரை வச்சுருந்தேன். அவங்க வந்து சப்பாத்தி கேட்குறாங்க. முன்னாடி கேஸ் சிலிண்டர் வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் போட்டிருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் போட்டால் சப்பாத்தி சரியாக வரலன்னு ஒரு 400 பேர் ஓடி போயிட்டான். இப்போது ஜென்ரலாக இந்த மாதிரி கேஸ் இஷ்யூ, பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது எல்லா இஷ்யூமே எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த யூஎஸ்ஏ ஈரான் வாரில் தான். அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பற்றி உண்மையிலேயே நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பேசுகிறத மீடியாஸ்மே பெருசா ஒன்றும் அதை பற்றி பேசுற மாதிரி தெரியல. எக்ஸாக்ட்லி. இப்போ இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் இல்ல, இந்தியா ஃபுல்லா பல்வேறு மாநிலங்கள் எலெக்ஷன் அதை நம்ம மறந்துட்டோமா, இல்ல அங்க எதுவுமே இப்போதைக்கு எதுவும் நடக்கல? என்ன நடந்துட்டு அங்கே ஒன்றுமே நடக்குது. ஸ்டேட்டஸ்யும் இருக்குது. உள்ளே வரத்துக்கு ஈரான் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈரானை அவனால் காலி பண்ண முடியல. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களே தவிர ஒன்றும் இது வரைக்கும் மூமெண்ட்டே இல்லை. ஓகே, அப்போ இந்தியா வந்து எங்கிருந்து தான் நம்ம க்ரூட் வாங்குறோம் சார்? இப்போ ரஷ்யாலே நிறைய வாங்குகிறோம். ரஷ்யாக்காரன் என்ன நம்ம மேலே கடுப்பில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் இன்ஜினை எடுத்து இந்த JE-17 ஒரு பிளெயின், அந்த JE-17க்கு இன்ஜின் சப்ளை பண்ணுறான். நார்மலாக பாகிஸ்தானுக்கு ரஷ்யா சப்ளையே பண்ணாது. பட் நீ போய் அமெரிக்காலையும் இஸ்ரேலையும் சேர்ந்ததுனால இவன் உனக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் டைம் 1971 இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யா இஸ் சப்ளைங் ஆர்ம்ஸ் டு பாகிஸ்தான். ஸோ அதனால் அமெரிக்காலையும் வாங்க முடியல, ரஷ்யாலையும் வாங்க முடியல. அவன் என்ன பண்ணுறான்னா, அமெரிக்காவுக்கும் பூனை மாதிரி இருக்கான். பாலுக்கும் காவலன், ஒரு தமிழில் ஒரு செய்யுங்க உண்டு, பாலுக்கும் காவலன் பூனைக்கும் தோழன்னு. தட் இஸ், பாலையும் பார்த்துப்பான், பூனைக்கும் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அப்படி தான் இருக்கான் பாகிஸ்தான். அமெரிக்காவை பொம்மலாட்டம் மாதிரி ஆட்டுறான். உன் ஃப்ரெண்டு சைனாவையும், உன் எனிமி சைனா அவனுக்கு நண்பன். ஒரு காலத்தில் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்த ரஷ்யாவும் அவன் பக்கம் தாவிட்டான். இன்றைக்கி உலகமே அவனை தான் பார்த்துட்ருக்கு. ஏன்னா ஈரான் அவன் மூலமாக தான் அமெரிக்காட்ட பேசுகிறான். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு மன்மோகன் சிங் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணி அவங்கள ஐசோலேட் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தானில். இப்போ இவர் பண்ண வேலையில் பாகிஸ்தானை சென்டர் ஆஃப் தி வேர்ல்டு கொண்டு விட்டார். சரி, இப்போது டிப்ளமேட்டிக்காக இப்போ பார்த்தா பாகிஸ்தான் வந்து ஒரு மாதிரி பேங்க்ரப்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. இப்போ டிப்ளமசியில் டாப் அப்படின்ற ஒரு லெவல் கொண்டு வந்து நிற்கிறாங்க. யார் கொண்டு போய் விட்டாங்க? நீ தானே கொண்டு விட்ட. நீங்கள் ஸ்பேஸை வெக்கேட் பண்ணீங்க. இருக்கிற சண்டைகளை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டாங்கன்றது தானே. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் அந்த இடத்த பிடிக்கல, அவ்வளோதான் விஷயம். அப்படி இல்லையே, யுக்ரைன் பக்கம் போகாமையே வார் உற்பத்தியா பாப்பான்னு ப்ரோக்ராம்லாம் நடத்தினே இல்லை நீ. இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இந்தியாவில் வந்து ப்ராப்ளமே இல்லை, நாங்கள் தான் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி ஆக போகிறோம். நீங்கள் எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் ப்ராப்ளமே இல்லை, நான் எல்லாத்தையும் ஊதிப்பிட்டேன், ஃபூன்னு ஊதிப்பிட்டேன் அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு? 3rd 4thலேருந்து 6th வந்துட்டேன். நீ 4th லார்ஜஸ்ட் எக்கானமிலேருந்து 6th லார்ஜஸ்ட், 3rd விடு. இதுக்கான எக்ஸாம்பிள் நீங்களே தெளிவாக சொல்லியிருக்கீங்க. 5th 4th போகிறோம் அப்படின்னு பாப்புலேஷன் பேசிஸில் தான் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கும் வரப்போகிறேன். இப்போ நான் ஜி இல்லை, நாக்கு 12 பேசுகிறதுக்கு. இது மாதிரி ஆச்சா? இப்போ நம்ம அடுத்ததுக்கு வருவோம். பர் பேசிஸ், பர் கேபிட்டா இன்கம். கஷ்டப்பட்டு பங்களாதேஷுக்கு பின்னாடி போயிட்டோம். நம்ம பங்களாதேஷ் கூட உன்னை பர் கேபிட்டா இன்கமில் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. நீ வந்து அமெரிக்கா சைனாவை பற்றிலாம் போக வேண்டாம். பக்கத்து ஊரில் இருக்கிற பங்களாதேஷ் ஹஸ் ஹையர் பர் கேபிட்டா இன்கம் தென் யூ. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா, ரூபாவை நீ சரியாக அணுகாமல் 96-90 பைசா வரைக்கும் ரூபாவை இறங்க விட்டது தான் காரணம். ஏன்னா உன்னோட கரன்சி ஜிடிபியை வந்து டாலரில் தான் மெஷர் பண்ணுவான். பட் பங்களாதேஷோட ஃபாஸ்ட்டாக உன்னோட கரன்சி விழுந்ததுனால உன்னோட பர் கேபிட்டா இன்கம் இஸ் ஆல்சோ worse than பங்களாதேஷ்.
ஓகே. ஸோ இது வந்து டாலர் டெர்ம்ஸ்ல. ஆமாம், டாலர் தான். நம்ம டாலர் தானே ஓகே, பேசுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த வருஷத்துலேயே 15% விழுந்திருக்கு. சார் இப்போ ரூபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுறது அப்படிங்கிறத எப்படி தான் தடுத்து நிறுத்த முடியும்னு நீங்க சொல்லுங்களேன் சார். டெஃபினட்டாக ராஜன் இருந்தார், தடுத்து நிறுத்தினார். மன்மோகன் சிங் இருந்தார், தடுத்து நிறுத்தினார். இது விராலாச்சாரியான்னு ஒருத்தர் இருந்தார். ம், அவர் வந்து நம்ம எங்கள் ஆள் இல்லைப்பா, உன்னை காங்கிரஸ்காரன்டாதீங்க, ம், நீங்கள் போய் பிடிச்சின்னு வந்த ஆள் தான். ஜேட்லி பிடிச்சின்னு வந்தவள் அவர் டெப்டி கவர்னராக போட்டிங்க. உர்ஜில் பட்டேலை காலி பண்ணோன்னா அவன் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். ம், இந்த டிமானிட்டைசேஷன் அவன் அன்றைக்கே என்ன சொன்னான்னா, இன்றைக்கி இதெல்லாம் நீங்கள் ஜாலியாக இருக்கும், ஒரு நாளைக்கு மார்க்கெட் உனக்கு அகேன்ஸ்டாக திரும்பும், ம், ராத் ஆஃப் தி மார்க்கெட்ஸ்னா அதுதான் இன்றைக்கி நீ என்ன பண்ணாலும் அடி ரூபா காலியாகுது. ஏன் ரூபா விட்டு வெளில போகிறான்னா, இன்றைக்கி டாலர் டேர்ம்ஸில் அக்டோபர் 2021 வரைக்கும் அவன் ஒன்றும் ப்ராஃபிட்டே பார்க்கல. அக்டோபர் 2021 ம், இன்னைக்கு 2026 மே வரைக்கும் நியர்லி 5 இயர் பீரியடில் ம். FIA ஹேஸ் மேட் 0 ப்ராஃபிட்ஸ் இன் இந்தியன் இண்டெக்ஸ். இன் டெர்ம்ஸ் ஆஃப் டாலர் சொல்றீங்க. டாலர் தான் பார்ப்போம், பின்ன என்ன ரூபாலையா பார்ப்பான்? நீ இந்தியா விட்டு வெளில போயிட்டா டாலரில் பார்ப்பான்னா ரூபாவில் பார்ப்பான். இல்ல சார், எனக்கு இப்போ ஓகே. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க 2021 இப்போ வரைக்கும் இண்டெக்ஸ்ல இருந்து அவங்களுக்கு எந்த ரிட்டர்னும் வரல. இண்டெக்ஸ் இருக்கிற ஸ்டாக்கையும் ம். வெறும் நீ இண்டெக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணேன்னா எந்த காசும் வரல. ரிட்டர்ன்ஸ் வரல. வரல. மார்க்கெட் இஸ் பர்ஃபார்மிங் வர்ஸ்ட் இன் டாலர் டேர்ம்ஸ். ஸோ அதனால பணத்தை எடுத்துட்டு போறாங்க வெளியே. பணத்தை எடுத்துகிட்டு போகிறான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாண்ட்லேருந்து ஏன் பணத்தை எடுத்துகிட்டு போகிறான்னா, இந்தியாவோட ஈல்டு 7.2%, ம், ஆர்பிஐ ரேட்டு 5.25, ம், ஆல்ரெடி 2% ஹையர். அமெரிக்காவில் வந்து 30 இயர் ஈல்டு 5.2, ம், 10 இயர் ஈல்டு 4.7. ம், ஹெட்ஜிங் காஸ்ட், தட் இஸ் ரூபா ம், ருப்பியை ஹெட்ஜ் பண்ணுறது ஸோ தட் அவன் கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகுது, இஸ் 3.5. ஸோ 4.5யும் 3.5யும் சேர்த்தா உன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 8% இருந்தால் தான் அவனுக்கு வந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன். ஸோ யுவர் ரேட் ஹேஸ் டு கோ ஃப்ரம் 5.25 to 9% ஃபார் பீப்புள் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஸோ தட் 4.7 வந்து அமெரிக்கா ஈக்குவலாக வந்த ரிட்டர்ன், ம், 3.5 ஃபார் ஹெட்ஜிங் காஸ்ட். ம். ஒரு 0.5% எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நான் வருவேன். ஸோ 8.5%, 9% நிச்சயமாக வருவான். ஓகே சார். 8.5%னா வருவான். 9%ன்னு வச்சுக்கிறேன் சார். அதில் வந்து இப்போ 3.5% வந்து நீங்கள் இந்த ஹெட்ஜிங் காஸ்ட்ன்றதை புரிஞ்சுக்கிறேன். 4.5லேருந்து ரெப்போ ரேட்டை 6%-ஆக 5.25. 6%-ஆக மாற்றினாங்க அப்படின்னா எங்களோட ஹோம் லோனு, கார் லோனு, பைக் லோனுலாம் என்ன சார் ஆகுறது? உன்னை இந்தியாவில் எப்போ வருவான்னு கேட்டேன். இந்தியாவில் வரணும்னா உன்னோட ரேட்டு 9% இருந்தால் தான் வருவான். உன்னோட பாண்ட் ரேட் 9% இருக்கணும்னா உன் ஆர்பிஐ ரேட்டு 7.5 கிட்ட இருக்கணும். 7.5% வச்சா என் வீட்டுக்கடன் லோனெல்லாம் எங்கே போய் நிற்கும் சார்? அதான் தெரியாது. நீ வந்து நீ என்ன பண்ணால் வரும்னு 9 ராஜன் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணார்னா, அதுக்காக எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ் இருக்குல்ல, டாலர் டெபாசிட்ஸ், அதுக்கு மட்டும் 8% கொடுக்கணும். ஓகே. அதை வந்து கவர்மெண்ட் கேரண்டி பண்ணணும். ஓகே. அப்போ என்ன பண்ணுவான்னா, என்ஆர்ஐ அமெரிக்காவில் இருக்கிறவன் அங்கே இருக்கிறவன் சொத்தெல்லாம் 3-4% வச்சு கடன் வாங்கி இங்கே 8% கொடுத்துட்டு 4% எடுத்து பாக்கெட்டில் போட்டுப்பான். ஓகே. இதுக்கப்புறமா நம்மளுக்கு எல்லாம் நம்மளே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே டெலிகாம்ப்டரோட தான் பேசுவோம். டெலிகாம்ப்டர் எல்லாம் போய் ஜப்பானில் பேசி அந்த தக்கீச்சா மேடம்கிட்ட பேசி ஒரு $100 பில்லியன் ஸ்வாப் லைன் ரெடி பண்ணணும். ஓகே. தட் இஸ் நான் அவசரமாக கொடுத்தேன்னா ரூபாவாக கொடுத்தா நீ டாலராக தரேன்னு ஒத்துக்கணும். அது 100-150 டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். அதெல்லாம் சர்தாஜி பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே சார். ஸோ இதிலிருந்து இந்த எபிசோட்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஹோம் லோன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மந்த்லி இஎம்ஐ இது இன்க்ரீஸ் என்ன ஒன்று ஆகிறதுக்கு இப்போ வாய்ப்பு பண்ண மாட்டார். வேறு வழி இல்லாமல் மார்க்கெட் அங்கே கொண்டு போய் தள்ளும். சார். இப்போ பண்ண மாட்டாங்க, புரியுது சார். என்னைக்குனாலும் அடுத்த 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ நாங்கள் தானே சார் கட்டணும். ஆமாம், அதில் வேறு இப்போ ஜேபி மார்க்கெட் என்ன சொல்கிறான், 20,500 வரைக்கும் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரகாசமாக இருக்குது, பேர் மார்க்கெட் வரும், 20,500 வருங்கிறான். அந்த 20,500 வந்தால் ரூபா செஞ்சுரி. அப்போனா அந்த அக்டோபர் 2021 ரிட்டர்னு அக்டோபர் 19 வரைக்கும் போயிடும். 2019 கோவிடுக்கு முன்னாடி போயிடும். முன்னாடி போயிடும். ஸோ அவன் வரவே மாட்டான்.
அதுக்கு 9% இருந்தால் தான் இனிமேல் வருவான். ஸோ மார்க்கெட் ஆனால் 5.5.25லேருந்து நீ 9க்கு ரிப்போ ரேட்டை 7.5 8 ஆக்கினேன்னா உன்னோட பெரிய பெருசாக கம்பெனி எல்லாம் கடன் வாங்கினவன்னா ஆமாம், கடன் வாங்கினவங்க ஆப்வியஸாக காஸ்ட் கட்டிங் வருவாங்க, டப்பா லே ஆஃப் வரும். லே ஆஃப் வரும்போது அந்த பெயின்ஃபுல்லாக பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த இதெல்லாம் பிழிஞ்சு எக்ஸஸ் எல்லாம் பிழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கு தான் டிசிஎஸும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறான். டிசிஎஸ் ஏ பேண்ட், பி பேண்ட், சி பேண்ட், டி பேண்ட் போட்டு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் சம்பளம் ஏற்றலை, மேக்ஸிமம் 5% ஏற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கான். அங்கே 5% ஏற்றதுக்குள்ளேயே இங்கே பெட்ரோல் டீசல் விலையே 4%. அவ்வளோதான். சரியா 5% ஏறிடுச்சு சார். 100 ரூபாயிலிருந்து 104 ரூபா ஆயிடுச்சு. 4% ஏறிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு பிஸ்னஸ் லைன் என்ன சொல்கிறான், எடிபிள் ஆயில் விலை ஏறிடுச்சு. ஸோ ஓவராலாக வந்து ரொம்ப கட்டத்தில் இருக்கும். இந்தியன் மிடில் கிளாஸுங்கிறது பெரும் கட்டத்தில் இருக்குங்கிறதுல நம்மளுக்கு மாற்றுக்கு தேவையில்லை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 நாளில் பேங்க்லேருந்து 70,000 சுமார் 61,000லேருந்து 70,000 கோடியை கேஷாக விட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே சார், ஃபைன். ஸோ இதிலிருந்து நான் பேசிக்காக புரிஞ்சுக்கிற விஷயம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணினா தான் எஃப்ஐஐஸ் வந்து பணத்தை போடுவாங்க. இல்லைனா மார்க்கெட்லேருந்து பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம டாலரை கொடுக்கணும். டாலரை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மள்ட்ட இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று விழும், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐஐ முடியும், ஒழுங்காக பேங்க்குக்கு பணம் திரும்பி போகும், திரும்பி எக்கானமி ரொட்டேஷனில் வரும். சரியா? ஸோ ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இஎம்ஐ பேசிக்காக இன்க்ரீஸ் ஆக போது, எல்லாரும் கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. ஒரு அமௌண்ட்டை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. எவ்வளோ சீக்கிரம் இஎம்ஐ கட்டி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாட் யூ சே? கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.